இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? ஆடட். என்ன ஆடடா? உங்கள் சரீரம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். வீட்டுக்கு போனோடனே படுக்கும்போது அம்மா அப்படின்னு படுப்பீங்கல்ல, லைட்டாக வலிக்கும். இப்போ சொல்லிடணும், உயிர் தெரிந்த வல்லமை எனக்குள்ளே இருக்குது. பயங்கர மழை அடிச்சிச்சு பாருங்கள், வண்டி ஏறிட்டு மலையிலே டப்ப டப்ப டப்பான்னு அடிச்சுன்னு வந்தோம். அப்போ எனக்குள்ளே வந்த விஷயம் தெரியுமா? ஏன்னா நான் சின்ன வயசில் நான் இந்த ஒரு மலையினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கோல்டு, எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மலைக்கு போகக்கூடாது, கோல்டாக இருக்குது, உங்களுக்கு ஃபீவர் வந்துடணும். அப்படி நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி கொஞ்சம் உள்ளே போனால் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டு வந்து காம்பவுண்ட் இருக்கும், காம்பவுண்டில் போய் சிமெண்ட் தரையில் அப்படி படுத்துருவோம் மழை வரும்போது. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபீவர், அன்றைக்கி நைட்லேருந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த நாள் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு அது வந்துச்சு அன்றைக்கி மைண்டுக்கு. இதில் நான் அன்றைக்கி சுந்தரி இந்த மலையில் நினையக்கூடாது சுந்தரி, ஏன்னா இது வந்து ஐஸ் மலை அப்படின்னும் போது எனக்குள்ளே இருந்து பார்த்தியா நீ, உனக்குள்ளே யார் இருக்காங்க, உனக்குள்ளே என்ன வல்லமை இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, எனக்கு மழை எனக்கு இன்னும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி போயிட்டேன். தொடச்சிட்டே இருக்கேன், தும்மல் வந்துருச்சு. ஒரு தும்மல் ஒரு 10 தும்மல் அடுக்காக வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா சளி, தலைவலி வருது, ஒரு மாதிரி பாடி ஹீட் ஆகுது. என்னடா நம்ம நேற்று சொன்னோம் இன்றைக்கி வந்துருச்சு அப்படி போல் மைண்டு. இல்லை, நீ என்ன லெவலுக்குன்னா போ, ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்குள்ளே உயிர் தெரிந்த வல்லமை இருக்குது. சோஃபாவில் உட்காந்துட்டு கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லை ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மைண்ட் செட் என்னை விட்டு வெளியே போ. பிசாசே வெளியே போகல, மைண்ட் செட்டே வெளியே போ. நான் சுகமாக தான் இருக்கேன். அவர் தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். எப்போ ஆயிட்டேன்? 2025 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டேன். இப்போ நீ எனக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். டக்குன்னு ஆவியானவர் ஏசு ஒரு நாள் வந்து சீஷருங்கெல்லாம் மலையிலையும் புயல்லையும் கப்பல் வந்து முழுங்க போது ஏசு எழுப்பும்போது ஏசு வந்து மலையில் நினைஞ்சார்ல. அடுத்த நாள் அவருக்கு சளி பிடிக்கலையே, தலைவலி வரலையே. ஆமாம் தானே? அந்த இயேசு தானே எனக்குள்ளே இருக்காரு. இப்போ எனக்கு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி கன்ஃபர்ஸ் பண்ண பாருங்கள், உடம்புலாம் ஜெல்லி ஜெல்லி இறங்கிடுச்சு எனக்கு அன்றைக்கி. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இப்போ எனக்கு ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் எழுறேன், தும்மலும் இல்லை, தலைவலியும் இல்லை. ஸோ பாடி உங்கள்கிட்ட பேசுகிறத அக்செப்ட் பண்ணாதீங்க. இருக்கலாம், ஆனால் டோன்ட் அக்செப்ட். ஓ இதனால தான் வந்துச்சு, அதுவும் இல்லை, எதனாலையும் வர முடியாது. மலையில் நினைஞ்சால் வர்றது வந்து என்னது, லாஜிக் தானே. லாஜிக்கெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. லாஜிக் எல்லாம் தாண்டினது தான் சூப்பர் நேச்சுரல். ஸ்பிரிச்சுவல் லாஜிக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டு. நீ என்ன வேணாலும் பண்ண, உனக்கு கால் வலி வராதுன்னு சொல்லுது பைபிள். நீ செத்தாவே உயிரோடு எழுப்பிடுறேன்னு சொல்லுது. அப்புறம் என்ன, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பேக் பெயின், ஷோல்டர் பெயின், ஜாயிண்ட் பெயின், கண்ணு ப்ராப்ளம், காது ப்ராப்ளம், மூக்கு ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் எனக்கு வர முடியாது. கால் வலி வருதுன்னு வைங்க, இங்கே ஏசு கிறிஸ்து இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஏசு கிறிஸ்து இப்போ உங்கள் கூட இருக்காரு, உட்காரும்போது ஒரு கால் வலியாக இருந்துருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? கமெண்ட் பண்ணி வெளியே துரத்திருப்பார். துரத்தின உடனே அது என்ன இருக்கும்? போயிருக்கோம்ல. அதே கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே இருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அது போய் தான் ஆகணும், போகாமல் இருக்க முடியாது.